எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜ். என்னுடைய பாவி ஃபுட் சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபன் ஐட்டுக்கு தேவையான ஒரு புதினா தக்காளி பழம் வச்சு நம்ம ஒரு சட்னி பண்றோம். சட்னி பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம சாப்பிடலாம். சூடா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, எந்த டிஃபன் செய்யறோமோ அந்த டிஃபனுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு இதை வதக்கிறதுக்கு நம்ம என்ன வறுக்க போடுவோங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கலாம். அடுப்பு தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வைக்க வேண்டாம், கருகிரும். அதனால் அடுப்பு தீயை மீடியமாக வச்சு வறுத்துருங்க. இது கூட நம்ம காரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். ஆனால் அது காரம் இல்லை, காரம் ரொம்ப கம்மியான மிளகாய். ரொம்ப காரமான மிளகாய் இருந்தால் நீங்கள் 2 போட்டுக்கலாம், 1 கூட போட்டுக்கலாம். இது காரம் இல்லைங்கிறதுனால நான் வந்து மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வறுத்துட்டு வதங்கட்டும், ப்ரௌன் கலர் ஆகணும். உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாமே ஒரு ப்ரௌன் கலருக்கு வறுத்தோம். பருப்பும் உளுந்து பருப்பு மிளகாய் எல்லாமே ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நாம் 4 பூண்டு சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப கருகக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். அது எப்படியும் ஒரு நிமிஷம் ஆகும் வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும். ரொம்ப வதக்கிட்டாலும் இனிச்சிரு வெங்காயம், அதனால போதும். ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இது கூட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது 2 வதக்கிட்டு நாம் தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 பழம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து இந்த சட்னி புதினா சட்னிக்கு புதினா தக்காளிங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் பெரிய தக்காளியை ஒரு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி கொஞ்சம் குழைவாக வரணும். அது வரைக்கும் வதக்கலாம். அது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கலாம். இது வதங்கட்டும். வதங்கி நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி பழம் நல்லா குழையணும். எப்படியும் 2 நிமிஷம் ஆகும். இப்போ தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி இலை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கைப்பிடி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் ஒரு புளியங்கொட்டை சைஸுக்கு புளி எடுத்துருக்குறேன், ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கி இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கி வரணும். புதினா, கொத்தமல்லி இப்போ வதங்கிடும். வதங்கின பின்னாடி நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 10 செகண்டில் வதங்கிடும். அவ்வளோதாங்க. இது ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் போடலாம். மிக்சியில் போடும்போது அது கூட இன்னொன்று போடுங்க. அது என்ன போடுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். மிக்சிக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட ஒரு பொருள் சேர்த்தணும்னு சொன்னேன் இல்லையா, ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். அவ்வளோதான். இந்த 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 2 கொஞ்சம் கருவேப்பிலை. உளுந்து பருப்பு நல்லா செவந்ததும் கருவேப்பிலை போடணும். போட்டு கொஞ்சம் இறக்கிடலாம். இந்த தக்காளி புதினா சட்னி ரொம்ப நல்லா வந்திருக்குது. நான் சொன்ன அளவோடு செஞ்சு பாருங்க. கொஞ்சம் புளி, அதாவது வந்து
ஒரு புளியங்கொட்டை சைஸ் புளி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா தூக்கலாக நல்லா இருக்கும். பாருங்க இது எப்படி இருக்கணும். தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.